கிரகங்களிலே ஒளி உள்ள ஒரே கிரகம் சூரியன் தான். சந்திரனுக்கு ஒளி சூரியன் தான் வருது, ரிஃப்ளெக்டட் லைட் தான். அது ஒரிஜினலாக செல்ஃப் கிரியேட்டிவாக வெளிச்சம் இருக்கக்கூடியது சூரியன் மட்டும்தான். இந்த சூரியன் மற்ற கிரகங்களை மிகவும் தாக்கப்படுத்துகிறது. நீங்கள் சில நவகிரக சந்திப்பை பார்த்தீங்கன்னா, சில ஊர்களில் கோவில்களில் சூரியனை பிரதானமாக நடுவில் வச்சு மற்ற கிரகங்களை சுற்றி வச்சுருப்பான். அந்த பதவி மற்ற கிரகங்களுக்கு கிடையாது. சூரியனுடைய மகிமை அளப்பரியது. ஜோசியர் என்ன சொல்வாருன்னா, நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள்லாம் மகிமை பெற வேண்டுமானால் சூரியன் இருக்கிற இடத்துலேருந்து அதிகமாக தள்ளி இருக்கணும். ஒரு 7ஆம் இடம் வரைக்கும் தள்ளி இருந்தால் அந்த கிரகத்துக்கு ஃபுல் பவர் இருக்குது. அப்படி இல்லாமல் சூரியனை நெருங்கி நெருங்கி வர வர, ஐயா சூரியன் இருக்கிற இடத்துலையே எல்லா கிரகமும் சுற்றி இருக்குன்னு வச்சுக்குவோம். இந்த சூரியன் என்ன பண்ணுவான், தன் ஒளியினாலே மற்ற கிரகங்களை அஷ்டாங்கமாக்கி விடுவான். அந்த கிரகத்துக்கு அப்புறம் பவர் போயிடும். அவ்வளவு பவரையும் இவன் வாங்கிக்குவான். சூரிய திசை ஓவன் இருக்கும். இந்த மகிமை மற்ற கிரகங்களுக்கு இல்லை. அந்த மாதிரி சூரியன் ஒரிஜினலி கிரியேட்டிவ், ஒரிஜினலி இம்பேக்டிங் அண்ட் ஒரிஜினலி அப்சார்பிங். இது அவனுக்கு தான் இருக்குது. ஆகவே இந்த சூரியன் என்பது நம் வணக்கத்துக்குரிய ஒரு நிலையமாக இருக்கிறது.